வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன், அதாவது மிதுனம் ராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் பார்க்குறோம். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, தொழில் தொடர்புகள் கொஞ்சம் புதிய வாய்ப்புகள், பயணம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இவங்க தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிங்கிட்ட இவங்க பேசும்போது மட்டும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதை அவங்க ஏற்றுப்பாங்க, ஜாக்கிரதையாக கவனிப்பாங்க. நீங்கள் அதுபடி செயல்படுறீங்களா உங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புதிய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அதில்னா ஒரு அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத புரிஞ்சிக்காமலே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கிறத தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, தடங்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான ஒரு வரம் இருக்குது. குறிப்பாக திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாட்களாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவு விஷயத்தில் ஒரு மிதமான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு சின்ன லாபம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சேவிங்ஸ் கூட பண்ணலாம், கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திடீர்னு சின்ன செலவு வரும். அதாவது நீங்கள் உபயோகப்படுத்துகிற வாகனத்துலேயோ இல்லை வீட்டில் கிச்சன் எக்யூப்மெண்ட்லையோ சின்ன செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தேவையான்னு பார்த்துட்டு அவசியமாக செஞ்சுக்கோங்க. அதே நேரங்களில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதலான பேச்சு அதிகரிக்கும். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய ஒரு முடிவு பற்றி பேசணும்னு நினைப்பாங்க ஃபேமிலியில். அது ஒரு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து கூட உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சிறிய ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம் ஃபேமிலியில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக யாரையாவது ஃபேமிலியில் நீங்கள் சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு யோசனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோஷியல் கான்டாக்ட்ஸ் அதிகமாகிறதுக்கு கூட உங்களுக்கு சமூக தொடர்பு வேல்யூ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் அதிகமாக இருக்குது. உங்களோட இந்த காலகட்டத்தில் உடல்நலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சளி தொடர்பான ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோள் பட்ட வலி, தூக்கம் குறையிறது இதெல்லாம் இந்த வாரம் ஏற்படும். இது சிலருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அது உங்களை டெவலப்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் லக்கி நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. நீங்கள் நம்பர் 5 அப்படிங்கிறத உபயோகப்படுத்திட்டீங்கன்னா இது உங்களுக்கு லக்கி நம்பராக இந்த வாரம் உபயோகப்படும். அதே நேரங்களில் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பொறுத்தவரையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் மூலிமா ஒரு டெவலப்மெண்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலுமே ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து நீங்கள் யோசித்து செயல்படுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வாரம் வரப்போகிற வாரங்களில் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது உங்களை ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகும். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.